அப்பா, நாம் கொஞ்ச நேரம் நம்முடைய கடவுள் நம்மளுக்காக செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் சொல்லி கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். இந்த வேளையில் கர்த்தர் நமக்கு எவ்வளவோ செய்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், நம்முடைய குற்றங்களை மன்னித்திருக்கிறார். நாம் எத்தனையோ சகல விதமான பாவங்களை சிக்குண்டு அகப்பட்டிருக்கலாம். ஆனால் நம் தேவன் நம்மளை விடுவித்து போகையிலும் வருகையிலும் நம்மளை காத்து வழி நடத்தி இந்நாள் வரைக்கும் நம்மளை சுகமாய் வைத்திருக்கிறார். நம்மளுக்கு எத்தனையோ கடன் பிரச்சனை இருக்கலாம், எத்தனையோ பண பிரச்சனை இருக்கலாம், எத்தனையோ வேலையில் இன்னல்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ துன்பங்கள் வந்திருக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதே போல துன்பங்கள் நேரிட்டிருக்கலாம், தனிமையில் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார், நம்முடைய துன்பங்களை போக்க வல்லவராய் இருக்கிறார், நம்ம கடன் பிரச்சனை தீர்க்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தனிமையில நம்ம தனிமையா பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ திக்கற்ற பிள்ளை அல்ல என்று கர்த்தர் உன்னை தொடுகிறார். கர்த்தர் என்னை தொடுகிறார், என் கண்மணி தொடுகிறான் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். காக்காய் குருவியை பாருங்க, ஒரு நாள் அது உழைக்கிறதும் இல்லை, ஆனாலும் தினந்தோறும் போஷிக்கப்படுகிறது. பூவை பாருங்க, அது உடைக்காக அழகாக என்ன போராட்டம் இது பண்ண கிடையாது, ஆனாலும் கர்த்தர் அதை அழகாய் படைத்திருக்கிறார். அது போல நம்முடைய கர்த்தர் நம்மளை இந்நாள் வரை சுகமாய் வைத்திருக்கிறார், அழகாய் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு விபத்தில் நின்று நம்மளை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு எத்தனையோ ஆபத்துகள் நம்ம முதல் பின்னாடி வந்திருக்கலாம், ஆனால் நம்முடைய கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்மை செழிப்பாய் வழி நடத்தி வருகிறார். அவருக்காக கொஞ்ச நேரம் கைகளை தட்டி கொஞ்ச நேரம் அவரை ஆராதிப்போம். நன்றி நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆயிரங்களில் சிறந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம், உன்னதமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்ந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனே ஸ்தோத்திரம். இந்த வேளையில் அப்பா எங்களை தொடுகிறாங்க, உங்களுடைய கிருபைகளை ஆளுகை செய்வதாக ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உங்களுடைய கரம் எங்களை நடத்துவதாக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. எங்களை பரிசுத்தமாக்குங்க, எங்கள் கண்களை பரிசுத்தமாக்குங்க, எங்கள் செவிகளை பரிசுத்தமாக்குங்க, எங்கள் மத்தியில் இறங்குங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ தொடர்ந்து கர்த்தரை அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க. கைகளை உயர்த்தி கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிப்போம், கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். மனம் விட்டு பேசுங்க, மனிதனிடத்தில் பேசுற முறைகளை சொல்லுவாங்க, கர்த்தரிடத்தில் தெளிவுபடுத்துங்க. உன்னை கர்த்தர் தொட போகிறார். கர்த்தர் எல்லா காரியங்களையும் அப்பா வாய்க்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நீ காற்றை காண மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் வாய்க்கால் நிரப்பப்படும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அனாந்தரமான உன் வாழ்க்கை பைனமாய் மாற்றப்பட போகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நிரப்புங்கப்பா, 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 என் பாத்திரம் வழிந்தோட நிரப்புங்கப்பா, 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 என் பாத்திரம் வழிந்தோட நிரப்புங்கப்பா. கடவுள் கல்யாணத்தை புது ரசத்தால் நிரப்பினீரே, 2 மீன் 5 அப்பத்தை அளவில்லாமல் நிரப்பினீரே. கடவுள் கல்யாணத்தை புது ரசத்தால் நிரப்பினீரே, 2 மீன் 5 அப்பத்தை அளவில்லாமல் நிரப்பினீரே. நிரப்புங்கப்பா, என்னையும் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என்னையும் நிரப்புங்கப்பா, 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 என் பாத்திரம் வழிந்தோட நிரப்புங்கப்பா. தொடர்ந்து பாடிக்கொண்டே இருங்க. நிரப்புங்கப்பா, ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம இந்த வேளை கர்த்தர் நிரப்ப போகிறார். ஒரு பலத்த செய்கை நம்ம இடத்தில் நடக்க போகிறது. நீ எதையெல்லாம் குறைந்து போயிருக்கிறாயோ, நீ ஆசீர்வாதத்தில் குறைந்திருக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். அபிஷேகத்தில் குறைந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். தொடர்ந்து பாடிக்கொண்டே இருங்க. கர்த்தர் நிரப்ப போகிறார் இந்த வேளையிலே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பவுலாகி ஜெபத்தினாலே நிரப்பினீரே, நிரப்புங்கப்பா,
நிரப்புங்கப்பா 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 என் பாத்திரம் வழிந்தோட நிரப்புங்கப்பா. நன்றி தகப்பனே, சோத்திரம் சோத்திரப்பா. எங்களை இந்த வேலையை நிரப்பினதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே சோத்திரப்பா. நாங்கள் ஆசீர்வாதத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்திருக்கலாம், உங்களுடைய அபிஷேகத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்திருக்கலாம், உண்மை தேடுகிறதில் குறைவுள்ளவர்களாக இருந்திருக்கலாம். ஆமென் சோத்திரம். நாங்கள் ஜெபிக்கிறதில் குறைவுள்ளவர்களாக இருந்திருக்கலாம் ஆண்டவரே சோத்திரப்பா. உண்மை முகமுகமாய் தரிசிக்க நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை சோத்தரிக்கிறோம். நீங்க நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலைகளை எங்களை தொட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை புதிதாக மாற்றியதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரப்பா. எங்களை புதிதாக்கினீரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். அப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரப்பா சோத்திரம். எளியவனை கொடுக்கிறத தூக்கி எடுக்கிற தேவனே சோத்தரிக்கிறோம். ஒன்றுக்கு முதலாவது எங்களை ஆண்டவரே சோத்திரம் எடுத்து பயன்படுத்தி வருகிற அதற்காக நன்றி ஆண்டவரே சோத்திரப்பா. இந்த வீட்டு ஜாம ஆண்டவரே சோத்திரம் அநேக ஆத்த மக்களை சேர்க்கிற ஜாமாய் ஆண்டவரே சோத்திரப்பா. இந்த ஜாமம் வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே சோத்திரப்பா. எங்கள் கண்களின் கண்ணீரை துரிசியிலே சேர்த்து வைக்கிற தேவனே சோத்தரிக்கிறோம். எங்களோடு பேசுவீராக, எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே சோத்திரப்பா. எங்களை பலப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்த எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே சோத்திரம் சோத்திரப்பா. இந்த வேலையில் அப்பா சோத்திரம் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிற ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்தரிக்கிற ஆண்டவரே அப்பா சோத்திரம் சரி. இந்த வேலையில் அப்பா எங்களோடு பேசுறதுக்காக நன்றி செலுத்துகிறாங்க. எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.